ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பானிபூரிக்கான பூரி தான் பார்க்க போகிறோம். பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே பூரி கிடைக்கும். பானிபூரிக்கு ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்பச்சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரை ஐட்டம் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா பேக்கிங் சோடா உப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இதை ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தண்ணி தெளித்து பிசைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம் முதல்வே. ஸோ தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சப்பாத்தி நம்ம பிசைகிறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். ஏன்னா ரவை உங்களுக்கு ஊற ஊற தண்ணி ஃபுல்லாக இழுத்துடும். நீங்கள் இலகலாக எவ்வளோ பிசைஞ்சாலும் கெட்டியாகிடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள், நல்லா இலகலாக இருக்குது. நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அப்புறம் தேய்ங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊற எடுத்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கல்லில் திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கலாம், அதுக்கு ஊறட்டும் நல்லா. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பாலாக உருட்டி எடுத்துகிட்டு அப்புறம் திரட்டிக்கலாம். பாருங்கள், நான் சப்பாத்தியாட்டம் நல்லா திரட்டியிருக்கேன் ஃபுல்லாக. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் ரவுண்ட் கட்டர் இருந்தேன்னா அந்த கட்டர்லையோ இல்லைன்னா மூடி இருக்கும் இல்லையா, ஏதாவது சின்ன மூடி அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஸோ இது சுத்தமாக உங்களுக்கு மாவு ஒட்டாது. நீங்கள் பயப்படாமல் மாவு போடாமல் கூட தேய்க்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா பொசுன்னு இதாகும், உப்பும் நல்லா வேகும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ரவைக்கு ரொம்ப எண்ணெய் இழுக்கும். ஸோ இது நீங்கள் மாவு பிசைகிறது தேய்க்கிறது இது 2 தான் மெயினு. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பானிபூரிக்கான பூரி கரெக்டாக நீங்கள் செஞ்சிடலாம். நான் சொல்கிற மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள், எல்லாம் நல்லா உப்பி வருது. இது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா அது வெந்திருக்கும். ஆனால் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். இதே ரொம்ப மெலிசாக இருந்தது அப்படின்னா ரொம்ப முறுமுறுன்னு சப்பட்டையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றது பார்த்து எடுத்துடலாம். பாருங்கள், கலர் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ இன்னொரு செட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு செட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாமே நல்லா புசுன்னு உப்பியிருக்கு. ஸோ இது நீங்கள் செஞ்சு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், வீணாகாது. எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோன்றதுனால பயப்படாமல் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம்.
இனிமேல் வந்து வெளியில் வாங்குறதுக்கான வேலையே உங்களுக்கு இல்லை. நீங்கள் வீட்டிலேயே இதை ரெடி பண்ணி வச்சு எப்போ வேணுமோ அப்போ ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான வேலை தான் வேறு. இப்போ இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ தனியாக எடுத்துடலாம். இந்த பூரி அப்படியே வெறுமனா கூட சாப்பிட்லாம், நீங்கள் மசாலா எதுவும் இல்லாமல் கூட. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் இதுக்கான மசாலா எப்படின்றது போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ எடுத்துடலாம் அதை வெளியில். நல்லா வெந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா பூரி, அதை வந்து பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா உடையுது. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.